Greetings for the day traders. This is Anant and welcome back to my channel Learn from my losses. In case என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா என்னோட வீடியோ எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது, இந்த வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது, என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இன்னையோட எபிசோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர் டு கீப் அ ஸ்டாப் லாஸ். ஸோ ஸ்டாப் லாஸ்ன்றது பார்த்திங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸில் நீங்கள் ட்ரேடிங்கை பற்றி பார்க்கும்போது என்னோடய என்ட்ரி இங்கே இருந்தது, என்னுடைய ப்ராஃபிட் புக்கிங் இங்கே இருந்தது, பட் என்னோடய ஸ்டாப் லாஸ் நான் இங்கே வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்றது கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்றத நான் ரொம்ப இப்போ சிம்பிளான டேர்மில் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு ட்ரேட் நீங்கள் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டிட்டர்மைன் வந்துடுவீங்க. கரெக்டாக அதே மாதிரி தான் ஒரு ரிஸ்க்கும் வந்துட்டு நீங்கள் இவ்வளோ தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டிட்டர்மைன் பண்ணிடுவீங்க. அதுக்கு பேர் தான் ரிஸ்க் டு ரிவார்ட். ஸோ அதுதான் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிஸ்க்கை தான் வந்துட்டு ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணுன்னா, ஒரு ட்ரேடில் நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க, இன்கேஸ் அந்த ட்ரேடு உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போச்சுன்னா இதுக்கு மேலே என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது. அதாவது இதுக்கு மேலே இந்த ட்ரேடில் என்னுடைய மணியை நான் வந்துட்டு லூஸ் பண்ண மாட்டேன், இதுக்கு மேலே நான் லாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ட்ரேடை கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவீங்க. உங்களோட லாஸ் எவ்வளோ வந்தாலோ உங்களோட லாஸ் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரீ டிட்டர்மைன் பண்ணி என்ட்ரு ஆகிறதுக்கு பேர் தான் வந்துட்டு ஸ்டாப் லாஸ். ஸோ அதுதான் ரிஸ்க் டு ரிவார்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போது உங்களுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் அப்படின்றது என்னன்றது புரிஞ்சிருச்சு. ஸோ ஸ்டாப் லாஸை எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ டவுட் வரலாம். ஒன் ஆஃப் மை வீடியோ நீங்கள் என்னோடய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும், நோ யுவர் ரிஸ்க் டு ரிவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரேடை கம்ப்ளீட்டாக நீங்கள் எப்படி ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் வித் அ சிம்பிள் எக்ஸல். ஆல்சோ அதே ட்ரேட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிஸ்க் டு ரிவார்டும் காட்டிடும். அந்த ஜஸ்ட் உங்களோட ஓவரால் அக்கௌண்ட் வேல்யூ, நீங்கள் இந்த ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ வேல்யூ யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் என்ட்ரு பண்ணாலே அப்புறம் நீங்கள் எந்த இடத்துல என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணாலே உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு அதிலேயே காட்டிடும். அதில் கொடுத்துருக்க அந்த ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோவே நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். பிகாஸ் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்த ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ மோஸ்ட் ஆஃப் த டைம் 80% அக்யூரசி தந்துடும். ஸோ அந்த வீடியோவே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சேம் டைம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸலோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருச்சு, அது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒரு ஸ்டாப் லாஸை நீங்கள் எப்படி வந்துட்டு வைக்கலாம் அப்படின்றத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு எல்லா மார்க்கெட்டுக்குமே சேம் அப்படின்னு கிடையாது. மார்க்கெட்டுன்றது ஒன்றும் இல்லை, நான் ட்ரெண்டை தான் மார்க்கெட்டுன்னு சொல்கிறேன். எல்லா ட்ரெண்ட்லேயுமே பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் சேமாக இருக்காது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுல பார்த்திங்கன்னா இது வந்துட்டு பிரேக் அவுட் என்ட்ரி. ஓகேங்களா, மார்க்கெட் ஆக்சுவலாக எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் அண்ட் சைட்வேஸ். ஓகேங்களா, சைட்வேஸ்ன்றது ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போது டியூரிங் பிரேக் அவுட், அதாவது நீங்கள் மார்னிங்லேருந்து ஒரு ஸ்டாக் பார்த்துட்ருக்கீங்க. லெட்ஸே நீங்கள் அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே போயிட்டுருக்கு. ஸோ ரேஞ்ச் பவுண்டுன்னு கூட சொல்ல முடியாது, இட்ஸ் லைக் ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஒரு அப், ஒரு சடனாக ஒரு ஸ்மால் ஒரு டவுன், ஒரு சின்ன அப், ஒரு டவுன், ஒரு அப், ஒரு டவுன். ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யூஆர் வெயிட்டிங் ஃபார் அ பிரேக் அவுட். ஸோ பிரேக் அவுட் ஆகும்போது நீங்கள் என்ட்ரு ஆகலான்னு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, யூ கேன் சி இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கேண்டில் நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க. ஓகே, நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க, உங்களுடைய ரிவார்டு வந்துட்டு 0.5%ன்றதை நீங்கள் டிட்டர்மைன் பண்ணிட்டீங்க. பட் உங்களோட ஸ்டாப் லாஸ் நீங்கள் எங்கே வைக்கலாம்னா ரொம்ப சிம்பிள், இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு கீழே வைக்கலாம். ஓகேங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு கீழே வைக்கும்போது நீங்கள் பார்க்கலாம் அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஃபர்தராக உங்களுக்கு உங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடும். இது வந்துட்டு இன்கேஸ் நீங்கள் ஒரு லாங் போகிறதா இருந்தால் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணலாம். இன்கேஸ் வந்துட்டு உங்களால் அந்த பிரேக் அவுட் அந்த டைமில் உங்களால் அதை கேப்சர் பண்ண முடியலனா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் ஆகுது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே சேம் தான். ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் இது இங்கே பிரேக் பண்ணுது இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் பிரேக் பண்ணுது. செகண்ட் கேண்டிலில் நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகுவீங்க உங்களோட ட்ரேடுக்கு, அண்ட் உங்களோட ஸ்டாப் லாஸை இதுக்கு அபோவ் வச்சுருவீங்க, அண்ட் உங்களோட 0.5% சம்வேர் இங்கே அச்சீவ் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க. இதோட அட்வான்டேஜ் நான் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுனால அட்வான்டேஜ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன். உங்களுடைய ரிஸ்க் டு ரிவார்டு வந்துட்டு
1:2 இருக்கும். அதாவது நீங்கள் ₹1 ரிஸ்க் எடுக்கும்போது உங்களோட ப்ராஃபிட் வந்து ₹2 இருக்கும். புரியுது இல்லைங்களா? ஸோ இது வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. பிரேக் அவுட்டில் உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம் அப்படின்றது. செகண்ட் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட். இது வந்துட்டு ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு ஒரு சொல்ல போகிறேன். இப்போது அதே மாதிரி தான் ஸ்டாக் ஓப்பன் ஆகுது, ஃபால் ஆகுது, ஒரு சின்ன ஒரு புல் பேக் ரிட்ரேஸ்மெண்ட் ஒன்று வருது, ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா அகெயின் ஃபால் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அகெயின் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் உங்களுக்கு எடுக்கும்போது எக்ஸாக்டாக ரிட்ரேஸ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரு ஆவீங்க. உங்களுடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கு மேலே இருக்க அந்த ரெசிஸ்டன்ஸில் வைப்பீங்க, இல்லைனா அந்த ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கு லிட்டில் அபவ் இங்கே வச்சுருவீங்க. ஓகேவா? தென் உங்களுடைய 0.5% டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணிவிடுவீங்க. தென் யூ வில் கம் பேக், யூ வில் எக்ஸிட். ஓகே. அட் த சேம் டைம் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அகெயின் இது வந்துட்டு சேனல் பேட்டர்ன்ட்டு சொல்லுவாங்க. இந்த சேனல் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டியும் இது வந்துட்டு சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போகுது. ஸோ அப்படியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் கீப் ஆன் அந்த ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயே பார்த்திங்கன்னா சப்போர்ட் அது வந்து டச் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த சப்போர்ட்டுக்கு பிலோவில் நீங்கள் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க, சப்போர்ட்டுக்கு பிலோவில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க. அண்ட் ஒன்ஸ் அதோட பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆவீங்க. ஸோ உங்களுடைய டார்கெட் 5% அச்சீவ் பண்ணிவிடுவீங்க. நெக்ஸ்ட் அப் ட்ரெண்ட்லேயும் சேம் திங் தான். எவ்ரி டைம் மார்க்கெட் வந்துட்டு ஒரு சின்ன புல் பேக் கொடுக்கும். புல் பேக் வரும்போது அதுக்கு பிலோவில் உங்களோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். பிரேக் அவுட் ஆன உடனே நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆவீங்க. உங்களுடைய 0.5% நீங்கள் அச்சீவ் பண்ணிவிடுவீங்க. ஸோ எவ்ரி டைம் அது சப்போர்ட் லெவலை தொடும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு சேனல் பேட்டர்னை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு பிலோவில் உங்களோட ஸ்டாப் லாஸ் வச்சுருவீங்க. லாஸ்ட் பார்த்திங்கன்னா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். இதுக்கும் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிவிடுவீங்க, சப்போர்ட் ட்ரா பண்ணிவிடுவீங்க. எக்ஸாக்டாக அதுக்கு பிலோவில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க. இந்த சப்போர்ட்டுக்கு பிலோவில் உங்களோட ஸ்டாப் லாஸ் இருக்கணும் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு அபோவில் உங்களோட ஸ்டாப் லாஸ் இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் ரெசிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் செல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இங்கே ஃபஸ்ட் கேண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்லிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிவிட்டு ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த செகண்ட் கேண்டில் இங்கே என்ட்ரு ஆவீங்க. உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இதுக்கு இந்த லைனுக்கு அபோவில் வச்சுருவீங்க. ஸோ 0.5%ன்றது சம்வேர் இங்கே வரும். ஸோ இங்கே நீங்கள் ரீச் பண்ணிவிடுவீங்க. சேம் திங் ரெசிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பை பண்ணுவாங்க, சப்போர்ட்டில் நிறைய பேர் பை பண்ணுவாங்க. சப்போர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரிட்ரேஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறமா நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆவீங்க. உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இதுக்கு பிலோவில் வைப்பீங்க. அண்ட் உங்களுடைய 0.5% நீங்கள் 0.5% உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆன உடனே நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆயிடுவீங்க அந்த ட்ரேடில். பட் ப்ளீஸ் கீப் இன் மைண்ட், சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா இங்கே ஒரு விக். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி ட்ராப்ஸ் எல்லாமே வரும். ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிருவாங்கன்னா ஓகே இந்த சைட்வேஸ் மார்க்கெட் அதாவது இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் இப்போ ஒரு பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் யூ ஷுடன் டேக் இந்த மாதிரி ட்ரேட்ஸ் எப்போவுமே எடுக்காதீங்க. இந்த மாதிரி ட்ரேட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரிஸ்கி அண்ட் இது வந்துட்டு மோஸ்ட்லி ஃபேக் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதுன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் போகிற மாதிரியே இருக்கும். நிறைய பிகினர்ஸ் வந்துட்டு என்ன நினச்சிடுவாங்கன்னா ஓகே நான் ஒரு பெரிய பிக் மூவை வந்து நான் கேப்சர் பண்ண போகிறேன் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பிக் மூவ் கேப்சர் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிடுவாங்க. பட் கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நீங்களும் பண்ணாதீங்க. பிகாஸ் இதோட பிகினிங் ஸ்டேஜில் நான் நிறையவே பண்ணியிருக்கேன். எப்போவுமே ஒரு கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறமா செகண்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறமா நீங்கள் தேர்ட் கேண்டில் என்ட்ரு ஆனாலும் பரவாயில்ல, ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகிடுச்சு அப்படின்றது மட்டும் எப்போவுமே நினைக்காதீங்க. இதுலேயே பாருங்கள் உங்களுக்கு எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இன்கேஸ் நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அகெயின் செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஒரு மேலே போயிருக்கு, அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் வந்திருக்கு. இங்கே கூட நீங்கள் என்ட்ரு ஆகிருக்கலாம் ஒரு அப் போகிறதா இருந்தால். ஸோ தேர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இதையும் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அகெயின் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து நீங்கள் செல் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம், செல்லிங் ஷார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஃபோர்த் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மார்க்கெட்டில் நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒன்லி திங் உங்களுடைய எமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள். எமோஷன்ஸ்ன்றது ஒன்றுமே இல்லை, உங்களுடைய ஃபியர், உங்களுடைய க்ரீடினஸ் ரெண்டுத்தையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலாம். ஸோ
தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறோன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ see you next time. Bye.